இந்திய அரசியல் தலைமை மக்கள் போராட்டங்களுக்கு புதிய சட்டங்கள், விரைவு நீதிமன்றங்கள், விசாரணை குழுக்கள் மூலமாகவே பதிலளிக்கும் போக்கை கொண்டுள்ளது. ஆனால் அடிப்படை பிரச்சனைகளுக்கு அரிதாகவே தீர்வு காண்கிறது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டமும் இதே போன்றதொரு நிலையையே சந்தித்துள்ளது. உடனடியாக செய்தாக வேண்டிய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புதிய சட்டம், நீதித்துறை ஆய்விற்கான வாக்குறுதி, சிறப்பு பணிக்குழு ஆகியவற்றின் மூலம் அந்த எழுச்சி அமைதிப்படுத்தப்பட்டது. இது ஒரு செயல்படாத கட்டமைப்பை வைத்து செய்யப்படும் தற்காலிகமான நெருக்கடி மேலாண்மைதான். தேசிய தேர்வு முகமையை பொறுத்தவரை 2024 அக்டோபரில் ராதாகிருஷ்ணன் குழு அளித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே இந்த பணிக்குழுவின் வேலையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 18 மாதங்களாக முடங்கி கிடக்கும் இந்த செயல் திட்டத்தில் ஒரு தலைமை இயக்குனர், 2 கூடுதல் தலைமை இயக்குநர்களின் கீழ் UPSC போன்ற ஒரு சட்டப்பூர்வ NTA-வை அமைப்பது, சைபர் பாதுகாப்பு, சைக்கோமெட்ரிக்ஸ், தடய அறிவியல் போன்ற 10 பிரிவுகள், 1000 தரப்படுத்தப்பட்ட தேர்வு மையங்கள், ஆதார் முக அடையாளம் கண்டறிதல், தொடர் கண்காணிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய டிஜி எக்ஸாம் பயோமெட்ரிக் கட்டமைப்பு ஆகியவை அடங்கும். NTA தற்போது ஆட்சேர்க்கைக்கான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. ஆனால் 6 முதல் 12 மாதங்கள் வரை நீடிக்கும் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள், தனியார் துறையோடு போட்டியிட முடியாத ஊதிய விகிதங்கள், புதிய பணியிடங்களை உருவாக்க சட்டமன்ற நாடாளுமன்ற அங்கீகாரம் தேவைப்படுவது போன்ற கட்டமைப்பு சார்ந்த சவால்கள் அப்படியே நீடிக்கின்றன. இந்நிலையில் 2027ஆம் ஆண்டின் நீட் தேர்வுக்கான காலக்கெடு பெரும் சவாலாக இருக்கிறது. ராதாகிருஷ்ணன் குழுவின் பரிந்துரைகள் முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருந்தால் அது தொடர்ச்சியான கணினி வழி தேர்வுகளை நோக்கிய மாற்றத்தை உள்ளடக்கியிருக்கும். அமெரிக்காவின் கல்லூரி சேர்க்கைகளில் GRE போன்ற தரப்படுத்தப்பட்ட தேர்வுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனால் அவை ஒரே ஒரு தேர்வை மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்கும் அளவுக்கு கடுமையான தாக்கம் கொண்டவை அல்ல. தற்போதைய தேர்வு சுழற்சியில் தேசிய மருத்துவ ஆணையம், IIT போன்ற அமைப்புகள் வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே நடத்தப்படுவதாகவும் ராதாகிருஷ்ணன் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இருந்தபோதும் தற்போது அமைக்கப்பட்டுள்ள பணிக்குழுவில் உள்ளவர்கள் தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி, உளவுத்துறை, பொது நிர்வாகம், லாஜிஸ்டிக்ஸ் ஆகிய துறைகளைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இது போன்ற விஷயங்கள் அக்குழுவின் பார்வைக்கு அப்பாற்பட்டே இருக்கக்கூடும். இதில் இடம்பெற்றுள்ள ஒரே கல்வியாளர் சென்னை IITயின் இயக்குனர் மட்டும்தான். அனுபவம் மிக்க கல்வியாளர்களும் மதிப்பீட்டு ஆராய்ச்சியாளர்களும் கூடுதலாக பணிக்குழுவில் இருந்திருந்தால் இத்தேர்வுகள் எதனை அளவிட உத்தேசிக்கப்பட்டுள்ளன, அவை தற்போதைய வடிவத்திலேயே தொடர வேண்டுமா என்பதை முன்னிறுத்தியிருப்பார்கள். ஆனால் இக்கேள்விகளுக்கான பதில்கள் விவாதித்து முடிக்கப்பட்டு விட்டதாக அரசு கருதுகிறது. ஆகவே கல்வித்துறையின் ஒரு பெரும் நெருக்கடியானது வெறும் தொழில்நுட்ப பிரச்சனையாக கையாளப்படுகிறது. JEE தேர்வின் சிறப்பான நடைமுறைக்கு IIT பேராசிரியர்களே முக்கிய காரணம். ஏனெனில் அதன் நேர்மையை தாங்கள் பங்களிப்பு செய்யும் ஒரு அடையாளத்தின் உள்ளார்ந்த அம்சமாக கருதுகிறார்கள். NTA-வின் வினாத்தாள் தயாரிப்பாளர்களுக்கு அத்தகைய அர்ப்பணிப்போ பற்றோ இல்லை. கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேள்வியும் அடிப்படை விதிகளின் புதிய பயன்பாடாக இருக்கும். JEE அட்வான்ஸ்டு போலல்லாமல் நீட் தேர்வானது அல்காரிதம் அடிப்படையில் கலந்து மாற்றப்படும் வினா வங்கிகளையே நம்பியுள்ளது. இது பயிற்சி மையங்களின் அவசியத்தை வலுப்படுத்துவதுடன் முறைகேடுகளுக்கான வாய்ப்பையும் உருவாக்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏதேனும் ஒரு முன்னணி எய்ம்ஸ் நிறுவனத்திடம் நீட் தேர்வுக்கான வினாத்தாள் தயாரிக்கும் பொறுப்பை ஒப்படைக்கலாம். ஆனால் அரசாங்கத்தின் அணுகுமுறை கல்வித்துறையுடன் கூடுதல் ஒருங்கிணைப்பிற்கு வழிவகுப்பதாக இல்லை. பிரதமர் குறிப்பிட்டதைப் போல இந்த பணிக்குழுவின் அதிகார வரம்பு நீட் தேர்வை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேர்வு முறையையும் உள்ளடக்கியதாகும். இந்நிலையில் CBSE மதிப்பெண் குளறுபடியையும் இந்த பணிக்குழு வெறும் ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையாகவே அணுகக்கூடும். இவை இரண்டுமே தன்னாட்சியுடன் செயல்படக்கூடிய உயர்தர கல்வி நிறுவனங்களை உருவாக்க தவறியதையே சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் இந்த தோல்வியை சரிசெய்ய இந்த பணிக்குழு உருவாக்கப்படவில்லை.